ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே ராஜா. எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீரே. உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆலோசனைகள், உங்கள் வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை, மீட்பின் பலன்களை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு தேவையான மன்னாவை நீ தருகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புது வருடம் எனக்கு எப்படி இருக்குமோ, நான் இந்த பகுதியில் நான் என்ன விடுதலையை நான் பார்க்க போகிறேன், நான் இவ்வளவு நாள் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், நான் காத்து நிற்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவுகள் கிட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கின்ற பணியாக இருக்கட்டும், பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் சரீரத்தை குறித்த ஒரு வருத்தமாக இருக்கட்டும், பல கேள்விகளோடு அடுத்த ஒரு புது ஆண்டுக்குள்ளே நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். இந்த புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறாரா? இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என்ன சூழ்நிலைகளில் சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை போல தான் யோசுவா முன்னாடியும் அங்கே பிரச்சனைகள் இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைலாம் இல்லை. அந்த ஜனங்களை வழி நடத்தி செல்லுகின்ற ஒரு தலைமை பொறுப்புக்கு மோசேக்கு அடுத்தபடியாக அவர் அங்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மோசே கூட கர்த்தர் இருந்ததை மக்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அதை பார்த்து பயந்து அவர் மோசேக்கு என்ன செஞ்சாங்களா? கீழ்ப்படிஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசே கூட கர்த்தர் இருந்ததை அவங்க பார்த்தாங்க. அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அந்த வல்லமை அங்கே என்ன செய்யப்பட்டுச்சு? நிகழ்த்தப்பட்டுச்சு. மோசே இருந்த இடத்துல அவருடைய சொந்த ஜனங்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அங்கு யோர்தான் என்ன செய்யணும்? கடக்கணும். அது நார்மலா சராசரியா என்ன அளவு இருக்குமோ அதை காட்டிலும் வெள்ளம் புரண்டு ஓடுகின்ற காலகட்டத்தில் அவங்க யோர்தான் பக்கத்துல நின்று கொண்டிருந்தாங்க. எத்தனையோ மடங்கு தண்ணி பெருக்கெடுத்து அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்ததா? ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு கானானுக்குள் அந்த மக்களை கொண்டு செல்ல வேண்டும், கானானுக்குள்ள இருக்கிற ராட்சசர்களை மேற்கொள்ள வேண்டும். அது கூட அவருக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது. அவருடைய சொந்த ஜனங்களை அவர் என்ன செஞ்சுக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும்.
இத்தனை பெரிய சவால்களோடு அவர் நிற்கும் பொழுது தேவன் அவருக்கு கொடுக்கின்ற வார்த்தை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். போகும் இடமெல்லாம், அது எந்த இடமா இருந்தாலும் சரி. உன்னுடைய சொந்த மக்கள் கிட்ட நீ எதிர்ப்புகளை நீ சந்திக்கிறாயா, அந்த இடத்தில் நான் உன்னோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அங்கு செங்கடல் போல யோர்தான் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாயா, அந்த இடத்துல நான் உன்னை தனியாக விடவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ராட்சசர்களை எதிர்கொள்ளுகிறாயா, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் நாமும் யோசுவா போல அத்தனை பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். போகும் இடமெல்லாம், நம்ம நினைக்கலாம் நான் நிற்கின்ற இடம் யாருக்கும் தெரியுமா? ஏன்னா நாம நிற்கின்ற சூழ்நிலை அடுத்தவர்களுக்கு நமக்கு புரிய கூட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அந்த சூழ்நிலையை நம்முடைய வார்த்தைகளினால் விவரித்து புரிய வைக்க முடியாது. ஆனா அந்த நினைவுகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த இடத்துல என்ன தேவை, என்ன தயவு வேண்டும், என்ன பாதுகாப்பு வேண்டும், எந்த இடத்துல நம்மை அவர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண் ஒரு டைரக்ஷனை தான் பார்க்கும், இன்னொரு பகுதி அதுக்கு என்ன செய்ய தெரியாது, பார்க்க தெரியாது. ஒரு நேரத்தில் ஒரு பகுதியை தான் அது என்ன செய்யும், பார்க்கும். ஆனால் அவர் எல்லா திசைகளிலும் இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறாரா? எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது அவருடைய ஒரு கேரக்டர், அவருடைய இயல்பு. அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவர். நீங்க தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அத்தனையையும் அவர் அங்கு நிறைவேற்றி முடித்திருப்பார். அதுக்கு அந்த தெய்வ மனிதர்கள் எல்லாம் என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் நம்மை போல சராசரி மனிதர்கள் தான். அவங்க தவறி விழுந்த இடங்களும் அதுல இருக்கும், அவங்களுடைய பலவீனங்கள் அதுல இருக்கும். ஆனாலும் அவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அவரை பிடித்து கொள்ளும் போது அதை அவர்களை சரி செய்து, அவர்களை பலப்படுத்தி, அவர்களை காத்து, அந்த தயவை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பாதைகளை அவர் செவ்வை செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட வசனம். ஆனால் நமக்கும் அது சொல்லப்பட்ட வசனம். இப்பொழுது அவர் நம்ம கூட இல்ல, எங்க இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். யோசுவா இருந்த காலகட்டத்தை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசுவா கூட தான் தேவனால இருக்க முடியும், ஆனா தேவனால இப்போ நமக்குள்ள என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சிறந்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் கீழே யோசுவாவால அத்தனை பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடிந்தது என்றால், அப்போ சிறந்த உடன்படிக்கையின் கீழே, சிறந்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம கூட இல்லை, நமக்குள் தேவன் என்ன செய்கிறாரா? இருக்கிறார். நீங்க என்ன இக்கட்டான சூழ்நிலைகளை நின்று கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ நாம் அதை மேற்கொள்ளுவது எத்தனை அதிக நிச்சயம் இல்லையா? அதனாலதான் அவர் வசனம் சொல்லுது, நான் உங்களை தனியாக விடவில்லை. அவர் நம்ம தனியா என்ன செய்யலையா? விடவில்லை. நமக்குள் இருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார்? நம்மை காத்து கொள்றாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யறாரா? நம்மை காத்து கொள்கிறார். அவர் எப்படி காத்து கொள்றார் தெரியுமா? ஆதியாகமம் 28:15.
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. எதுக்கு நம்ம கூட இருக்கிறாரா? எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்மளை என்ன செய்து கொள்றாரா? காத்து கொள்கிறார். உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அப்படின்னா, யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி தந்தையிடம் ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு ஏசாவுக்கு பயந்து உயிர் பிழைப்பதற்காக தன்னுடைய மாமா வீட்டிற்கு ஓடி போகும்போது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து. அடுத்து ஒரு 21 வருடம் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள் அங்கு யாக்கோபு செல்லுகிறார். அந்த 21 வருடமும் நான் உன் கூட இருந்து உன்னை நான் என்ன செய்ய போறேன்? காத்து கொள்ள போகிறேன். உன்னை நான் தனியா விட போறது இல்லை. நீ அந்த அடிமையாகவே இருக்க போறது இல்லை. அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். உன்னை காத்து திரும்ப நான் என்ன செய்வேன்? உன்னை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க யாக்கோபுவோட தகுதியை பார்த்து இதை சொல்றாரா? இல்ல, அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையா இருப்பதினால், அவர் அன்பாக இருப்பதினால், அவர் கிருபை நிறைந்தவராக இருப்பதினால் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரா? அவர் அன்பாக இருக்கிறார். அங்கு ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பூமியில் உள்ள எல்லாவற்றின் மீதும் நிறைந்திருக்கிறதுன்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கம் அவருடைய கைகளின் கிரியைகள் மேல என்ன செஞ்சிருக்குதா? நிறைந்திருக்கிறது. அந்த கிருபை எல்லார் மேலையும் செயல்படுறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? காத்து கொண்டிருக்கிறது. அங்க யாக்கோப எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அவர் காத்து கொண்டார் தெரியுமா? ஒவ்வொரு ஏமாற்றுகளிலும், ஒவ்வொரு துரோகங்களிலும் அங்கு லாபான் அத்தனை முறை சம்பளத்தை மாற்றுவார். 1 மனைவி 2 மனைவி இல்லை, எத்தனை மனைவி? 4 மனைவி, அத்தனை பிள்ளைகள். அவருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் கிடையாது. அங்க வயல்வெளிக்கு போய் ஆடு மேய்க்க போனா அங்கேயும் அவருக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. இதுக்கு மத்தியில அவர் அந்த சமாதானத்தை யார்கிட்ட இருந்து பெற்றிருக்க முடியும்? வீட்டுக்கு வந்தா மனைவிகளுக்கிடையே சண்டை, வயல்வெளிக்கு போனா லாபானுடைய பிள்ளைகளுக்கிடையே சண்டை. இந்த இடத்துல யாக்கோபை காத்த அதே தேவன் இன்று நம்மையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே, எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை வருது, எந்த இடத்துல இருந்தாலும் என்னை மனிதர்கள் எதிர்க்கிறார்கள், என்னை புரிந்து கொள்ளுவார் யாரும் இல்லையே. இங்க யாக்கோபு எதிர்கொண்ட பிரச்சனைகளை விடவா? இல்லை. அவருக்கு சமாதானத்தை கொடுத்து அவரை காத்த தேவன் இன்று நம்மையும் காக்கும்படிக்கு அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறார். அங்க காத்து கொண்டது மாத்திரம் இல்ல, யாக்கோபு செய்ததெல்லாம் வாய்க்க செய்தாரா. லாபான் அவரை ஏமாற்ற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அங்கு தேவன் யாக்கோபை என்ன செய்கிறார்? காத்து கொள்ளுகிறார். அங்கு என்ன யாக்கோபு தேர்ந்தெடுக்கிறாரோ அது அங்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவர் காக்கிற தேவன் மட்டும் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு தயவு உண்டாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். தயவு நமக்கு மேற்கிலையும் கிழக்குல இருந்து வராது. எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். இது தெரியாததுனாலதான் மனிதர்கள் பின்னாடி தயவை தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கொண்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க அவருடைய உறவுக்குள்ள சென்று பாருங்க, அவருடைய தயவை நீங்க பெற்று பாருங்க. மனிதர்களுடைய தயவு உங்க பின்னாடி நிழல் போல வரும். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இதை ருசிச்சு பார்த்துருக்குறாங்க. இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தயவு இயல்பாகவே வரும். ஏன் உனக்கு செய்யறேன்னு தெரியல, ஆனா நான் செய்கிறேன் சொல்லி அந்த தயவு உங்களுக்கு செய்யறதை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா அந்த தயவு அவங்க கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
அங்கு 14 வருடங்களுக்கு மேலாக அவர் மனைவிக்காக அங்கு ஊதியம் இல்லாம சம்பாதித்து கொடுக்கிறார். அங்கு யாக்கோபு லாபானோட பார்வையில ஒரு பொன் முட்டை இடுகிற ஒரு வாத்து. அவரை விடுறதுக்கு அவருக்கு என்ன வராது? மனசு வராது. ஏன்னா யாக்கோபு கூட கர்த்தர் இருக்கிறதை லாபான் காண்கிறார். அவர் செய்வதெல்லாம் அங்க என்ன செய்து வாய்க்கிறது. அவரை விடுறதுக்கு அவருக்கு என்ன வரல? மனசு வரல. தேவன் சொல்றாரு, உன் தேசத்துக்கு உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய், திரும்பி போ. லாபான் அவருடைய ஆடுக்கெல்லாம் முடி கத்தரிக்க போகிற சமயத்துல யாக்கோபு தன்னோட மனைவி, பிள்ளைகள், அவர் சம்பாதித்த ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு என்ன செய்யறாரு? கிளம்பி விடுகிறார். 3 நாள் தூர பிரயாணம். யாக்கோபுக்கு நல்லா தெரியும், லாபான் திரும்பி நம்மளை பிடிக்க என்ன செய்வாரு? வருவார். யாக்கோபுவை விட லாபான் பெருத்தவர். அவர்கிட்ட ஆள்பலம் இருந்தது, அவர்கிட்ட எல்லா பலமும் இருந்தது. நினைத்தால் அவர் யாக்கோபை என்னனாலும் செய்ய முடியும். யாக்கோபு போய் தன்னோட மனைவி, பிள்ளைகளை ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவர் கையில் இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம். அந்த ஆடு மாடுகளை அவர் எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்க முடியும்? அவருக்கு நல்லா தெரியும், பின்னாடி திரும்பி லாபான் என்ன செய்வாரு? வருவார். அதே போல லாபான் தன்னுடைய சொந்த பந்தங்களை கூட்டிட்டு என்ன செய்கிறார்? வருகிறார். லாபானுடைய கனவில் தேவன் தோன்றி, யாக்கோபுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. இந்த தயவு யார்கிட்ட இருந்து வரும்? தேவன் கிட்ட இருந்து தான் வரும். நமக்கு விரோதமாக வருகிறவர்களையும் சமாதானமாக பண்ண செய்கிற தேவனாயிருக்கிறார். நமக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு அநாதியானது. அந்த பாதுகாப்பை நம்ம உணர்ந்து கொண்டோன்னு சொன்னா, அந்த பாதுகாப்பை உலகத்திலையும் உலக பொருட்கள்லையும் மனிதர்களிடத்திலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். அந்த பாதுகாப்பு மிக மிக பெரியது. அதனாலதான் சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு உதவி வரும் இடத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த உதவியை அவர் மனுஷங்க கிட்ட என்ன செய்யல? தேடல. அவர் உதவியை எங்க தேடுறாரு? கர்த்தர்ட்ட தேடுறாரு. நம்மெல்லாம் ஒரு அடைமொழி வச்சிருப்போம் இல்லையா? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இந்த உதவி கேட்டிருக்கிறேன், இவங்களோட தயவு எனக்கு இருக்குது, எப்படியாவது எனக்கு கிடைச்சிரும், அவங்க இந்த மாதிரி பதவியில் இருக்கிறாங்க, இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? இங்க தாவீது ராஜா சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருக்கு அங்க என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு அவரு? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. வானத்தையும் பூமியையும் படைத்தவர்கிட்ட இருந்து ஒரு உதவி வரும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்பவே சிறந்ததா இருக்கும். அந்த தயவும் ரொம்ப பெரிதா இருக்கும். ஒரு வசனத்துல பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கும், தாவீது ராஜாவை எதிர்த்து அநேக ராஜாக்கள் வந்தாங்களாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க மேல இறங்குனதுனால அத்தனை ராஜாக்களும் தாவீதோடு இணைந்து கொண்டார்களாம். தாவீது ராஜா போய் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போனாரு? யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு? யாருக்கிட்ட தன்னுடைய நியாயங்களை அவர் அங்க எடுத்துரைத்தார்? தன்னுடைய நியாயத்தை அவர் யார்கிட்ட என்ன செய்யல? சொல்லல. காத்து கொண்டு அந்த தயவையும் நமக்கு என்ன செய்யறாரா? தருகிறார். இன்னொரு தயவை பார்க்கலாம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6-7. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா,
ஆபிரகாம், அவருக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம்ங்கிறத விட ஆபிரகாமோடு தேவன் என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு மனிதரோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த உடன்படிக்கை யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்மளை மீட்கிறதற்காக இறங்கி வந்து ஒரு மனிதனோடு அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து உன்னை நான் பலுகி பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன். அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார். அங்கு ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்ற பிறகு தன்னுடைய மனைவியை அவர் அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு செல்கிறார். அங்கு சாராள் ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க. அந்த சாராளுடைய அழகை அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஊரோட ராஜாவும் என்ன செய்யறாரு? கேள்விப்படுறார். ஏற்கனவே ஆபிரகாம் மனைவி கிட்ட சொல்லி வைக்கிறார், அவர்கள்கிட்ட தெய்வ பயம் கிடையாது. மனைவி அழகாக இருந்தால் கணவனை கொலை செய்துவிட்டு அந்த மனைவி என்ன செஞ்சுக்குவாங்க? எடுத்துக்கொள்ளுவாங்க. என்னோட உயிர் பிழைக்கும்படிக்கு நீ என்ன செய்? என்னை சகோதரன் என்று சொல். ஆபிரகாமுக்கு தேவன் மேல என்ன வரல? நம்பிக்கை வரல. அநேக இடத்துல விசுவாசிச்சிருக்கிறார். இந்த இடத்துல அவருக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரலையே, நீ நம்பலப்பா, நான் உன்னை கைவிட்டுருவேன் அப்படி சொன்னாரா? இல்லை. அங்கு ராஜாவோட கனவுல தோன்றி இந்த வசனத்தை சொல்றார். ஆதியாகமம் 20:6-7. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த 3வது வசனத்தை பாருங்க. தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். சாராளை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்குங்கிற விளைவுகளை அபிமலேக்குக்கு என்ன செய்கிறார்? சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அபிமலேக்கு அவரை சேராதிருந்தார். ஆகையால் அவர், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? ஏன்னா அபிமலேக்கு மேல என்ன கிடையாது? தவறு கிடையாது. ஆபிரகாம் சாராளை என்ன சொல்லியிருக்கிறாரு? சகோதரி. சகோதரி என்றால் நான் எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லையே. அபிமலேக்குவோட வாக்குவாதம் அது. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5வது வசனம் வாசிக்கலாம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அபிமலேக்கு தேவனை அறியாதவர். அவர் என்ன சொல்றாரு? நான் இதை அறிந்து செய்யவில்லை. அவங்க 2 பேருமே அதை தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. என் மேல என்ன கிடையாது? தவறு கிடையாது. நீர் நீதியுள்ள ஜனங்களை நீர் அழிப்பீரோ? அடுத்த வசனத்துல அவர் கேட்கிறாரு, நான் தப்பே செய்யலையே. அவங்க சொன்னாங்க, அந்த சொன்னதின்படி நான் அதை என்ன செஞ்சேன்? எடுத்துக்கொண்டேன். இதுல ரொம்ப அழகா தேவனோட கேரக்டர் தெரியும். அதுல அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறதினால் உன்னை நான் எச்சரிக்கிறேன். நான் சொல்றேன், அவ சகோதரி இல்லை, யாரு? மனைவி. நீ தொடாதே. அங்கு அவர் அபிமலேக்குக்கும் நீதி செய்கிறார், ஆபிரகாமையும் அவர் காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு அநேக நேரம் கேள்வி வரும். தேவனை நான் நேரில் பார்க்கும்போது என்னோட கேள்வி எல்லாம் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை சொல்றேன், ஒரு கேள்வி கூட அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். ஒரு காரியம் இருந்ததுன்னா அது மிக சரியாக அவர் செய்து முடிப்பார். அந்த இடத்துல அவர் பக்கத்துல தவறு இருக்காது. ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளல, நம்ம அதை தவற விடுகிறோம், ஒரு சில விளைவுகள்ல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்னா காரணம் அவராக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். அவரை அறியாத, அவருடைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு மனிதனுக்கு அவர் அங்கு நீதி செய்கிறார். அவளை தொட்டா நீ என்ன செஞ்சிருவ? இறந்து போயிருவ. அதனால உன்னை நான் எச்சரிக்கிறேன். உடனே அபிமலேக்கு என்ன செய்கிறார்? சாரால நிறைய பொருள் பொண்ணெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறார்? அனுப்பி விடுகிறார்.
இந்த பாதுகாப்பு எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லையா? எவ்வளவு அழகா அவர் பாதுகாக்கிறார் இல்லையா? இந்த பாதுகாப்பு ஆபிரகாமுக்கு மட்டும் உரியது கிடையாது, யாக்கோபுக்கு உரியது மாத்திரம் கிடையாது. நம்மை பாதுகாக்க, நம்மை காத்து கொள்ள, நம்முடைய கால்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோயிலிருந்து நம்மளை காத்து கொள்ள, உலகத்துல என்ன பிரச்சனைகள் வருதோ உலகம் பயப்படலாம், நாம பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நம்மை காக்கும்படிக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்கு எதிராக வருகின்ற மனிதர்களிடமிருந்து மாத்திரம் இல்லை, நமக்கு சூழ்ச்சி செய்கிற விரோதமாக இருக்கின்ற செயல்களிலிருந்து மாத்திரம் இல்லை, அவர் கொள்ளை நோயிலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரா? தப்பு வைக்கிறார். வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஜான் ஜி லேக்னு ஒரு தெய்வ மனிதர், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கொரோனா கிருமி மாதிரி, அதை விட ஒரு கொடூரமான ஒரு நோய் தொற்றுகிற ஒரு கிருமி. சவுத் ஆப்பிரிக்காவில் அநேக ஜனங்கள் பிளேக் நோயினால் அழிஞ்சு போய்கிட்டு இருந்தாங்களாம். தொட்டா அது என்ன செய்யும்? பரவும். இங்கிலாந்துலேருந்து நிறைய மருத்துவ குழுக்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனாங்களாம். அவங்கெல்லாம் நல்ல க்ளவுஸ் போட்டு மாஸ்கெல்லாம் போட்டு அந்த நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை என்ன செஞ்சாங்களா. ஜான் ஜி லேக் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கையோடு வெறும் முகத்தோடு அந்த மனிதர்களோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? நின்று கொண்டிருந்தார். அந்த மருத்துவ குழு தலைவரான அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு, என்ன தைரியத்தில் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க? அந்த கிருமியோட பவர், ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நான் இப்போ உங்களுக்கு காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இறந்து போன ஒரு மனிதனுடைய நுரையீரலில் இருந்து அந்த நோய் கிருமிகளை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வைக்க சொன்னாராம். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த கிருமிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? வளைந்து நெளிந்து உயிரோடு இருந்துதான். ஜான் ஜி லேக் என்ன பண்ணாருன்னா தன்னோட கை விரலை அது மேலே வச்சாராம், எந்த க்ளவுஸும் இல்லாமல். வைத்த பிறகு அந்த டாக்டரை கூப்பிட்டு இப்போ நீங்கள் மறுபடி பாருங்கன்னு சொன்னாராம். மறுபடி பார்க்கும்போது அந்த கிருமி என்ன செஞ்சிருந்ததா? செத்து போச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? அப்பொழுதுதான் ஜான் ஜி லேக் சொன்ன வசனம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இந்த நோய் கிருமிகள் பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியில உள்ள நோய் கிருமிகள். இந்த விதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. அங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க. ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை பூசப்பட்ட நிலை கதவுக்குள்ள இருந்த மக்களுக்கு ஒரு வாதையும் என்ன செய்யல? போகல. நம்ம வெறும் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்துல இல்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம். மதில் போல அது நம்மை காத்து கொண்டிருக்கிறது. இரத்த கோட்டையாக அது நம்மை சூழ்ந்து நிற்கிறது. அதை தாண்டி எந்த நோய் கிருமி வர முடியும்? எந்த தீங்கு வர முடியும்? நம்மலாம் இப்போ சிசிடிவி கேமரா வச்சு என்ன நடக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரு பாதுகாப்புக்காக கேமரா வைக்கிறோம். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நமக்கு சிசிடிவி கேமரா யாரு? கர்த்தர் தான் அந்த கேமரா. கேமரா ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். அவருடைய கண்கள் எத்தனை டைரக்ஷன்ல போகும் தெரியுமா? எல்லா பக்கமும். எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை காக்கும்படிக்கு அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அந்த தயவை கொடுக்கும்படிக்கு நமக்குள்ள இருக்கிறார். அங்க ஆபிரகாமை எப்படி பாதுகாத்தாரோ, சாராளை எப்படி அவர் பாதுகாத்தாரோ, யாக்கோபை எப்படி பாதுகாத்தாரோ, மோசே அங்க பயப்படுகிறார். அங்க அவருக்கு ஒரு தெய்வ அழைப்பு, என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய பார்வோன் இடத்தில் சென்று அவங்களை அனுப்பிவிட சொல்.
அங்க மோசே சொல்றாரு, பார்வோன் சின்ன ராஜாலாம் கிடையாது, உலகத்திலேயே முதல் அதிகாரம் பெற்ற நாட்டின் அதிபதியாக அவர் இருந்தார். உம்முடைய ஜனங்களை உமக்கு ஆராதனை செய்ய பார்வோன்ட்ட போய் நான் சொல்றதுக்கு நான் ஏமாத்துறோம். ஏன்னா மோசே பார்வோனுக்கு பயந்து வனாந்தரத்துல 40 வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஆடு மெச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல தேவன் சொல்வாரு, நீ போ, உன் கூட நான் இருப்பேன். உன்னை நான் தனியா அனுப்பல, உன் கூட யார் வரா? நான் வருகிறேன். இந்த உலகத்துக்கு அவர் நம்மை தனியாக விடவில்லை, நமக்குள் அவர் இருக்கிறார். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நமக்குள் இருக்கிறார். நீங்க பார்வோன் முன்னாடி நிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். நீங்க எரிகோ கோட்டை முன்னாடி நிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். யோர்தான் முன்னாடி நிற்கிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார். ராட்சசர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறீங்களா? யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம், தேவனுக்கும் புரியும், நமக்கும் அதை என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். எனக்குள்ள யார் இருக்கிறா? நம்மை காக்கிறதற்காக, நமக்கு தயவை கொடுப்பதற்காக, அந்த போகிற வழியில நமக்கு என்ன தேவையோ அதை போஷிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். அந்த தேவையை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன், அந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன்? இல்லை இல்லை, இவை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் கவலைப்படுவது என்ன? மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கவலைப்படுறவங்களுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றது, கவலைப்படுறது யார் கவலைப்படுவாங்களா? தேவனை அறியாதவர்கள். ஆனா வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா, தேவனை அறிந்த நாமும் அப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? அதனாலதான் நம்ம பெற்றுக்கொள்கின்ற பலன்கள்லையும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. அந்த மக்கள் என்ன பெற்றுக்கொள்றாங்களோ அதை தான் நாமளும் என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். தயவு தர்றது மாத்திரம் இல்லை, நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்லை. இங்க தாவீது ராஜா என்ன சொன்னாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்யறேன்? ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் படைக்க தெரிந்த வல்லமையுள்ளவருக்கு நம்ம தேவைகளை சந்திக்க தெரியாதா? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட நம்முடைய தேவைகளான மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்ம தேவைகளுக்கு முன்னாடி தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் நீங்க கொண்டு வந்து பாருங்க, உங்க தேவைகள் உங்களுக்கு சிறியதாக மாறிவிடும். என் கூட யார் இருக்கிறா? அவருடைய அன்பு நம்முடைய பயத்தை புறம்பே என்ன செஞ்சிடும்? தள்ளிவிடும். இன்றைய வரைக்கும் பூமியை தாங்கி பிடிச்சிருக்கிறது யாரு? அது எந்த அஸ்திவாரத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறது? அந்தரத்தில் பூமி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை அதை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை அதை தற்காத்து கொண்டிருக்கிறது, அதை பராமரித்து கொண்டிருக்கிறது. அதே வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் நீதியுள்ள தேவன் சொல்லி. அந்த நீதியுள்ள தேவன் அவரது வலது கரத்தினால நம்மளை என்ன செய்யறாரா? தாங்குகிறவராய் இருக்கிறார். நீ பயப்படாதே. நீ ஏன் பயப்படுற? நான் உன் தேவனாக இருக்கிறேன். வாழ்க்கைக்கு, சரீரத்துக்கு, உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் நான் எப்படி இருக்கிறேன்? தேவனாய் இருக்கிறேன்.
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன், உன்னை நான் பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை அவர் பலப்படுத்தி தான் அவர் அங்க சகாயம் செய்ய முடியும். அங்க தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டு 13 வருடங்கள் கழித்து தான் அவர் ராஜாவாக மாறுகிறார். இந்த 13 வருடங்களும் தேவன் தாவீது ராஜாவை பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்துகிற நேரத்துல அவரை காத்து கொள்ளுகிறார். அவருக்கு அங்கு தயவு உண்டாகிறது. அவருடைய தேவைகளை அங்கு சந்திக்கிறார். தன்னுடைய திட்டத்திற்கு நேராக அவரை உருமாற்றி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரே நாள்ல கோலியாத்தை எதிர்த்து அந்த பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரே நாள்ல தாவீது ராஜா என்ன செய்யல, வரல. கோலியாத்தை வீழ்த்தினது தேவனுடைய வல்லமை. ஆனா அந்த இடத்துல விசுவாசத்தோடு போய் நிற்க வேண்டிய பங்கு யாரோட பங்கு? தாவீது ராஜாவோட பங்கு. இந்த இடத்துக்கு அவர் ஒரே நாள்ல என்ன செய்யல, வரல. ஒரு முறை சிங்கத்துக்கு கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சண்டை போட்டிருக்கிறாரு. இன்னொரு முறை கரடி கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, சண்டை போட்டிருக்கிறாரு. இந்த சிங்கம் கரடி கூடலாம் எதுக்கு சண்டை போட்டாரு தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டிய அது தூக்கிட்டு போகுது, அந்த ஆட்டுக்குட்டிய காப்பாற்றுகிறதற்காக. ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக யாரு சிங்கத்து கூட போய் சண்டை போட போவா? நம்மலாம் என்ன செய்வோம், போனா போகுது. ஏன்னா ஆட்டுக்குட்டியை விட நம்ம உயிர் முக்கியம். இப்போ தெரியுதா தேவன் ஏன் தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி? தன்னோட உயிரை அவர் யோசிக்கல. தன் கையில கொடுக்கப்பட்டிருந்த அந்த பொறுப்புக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டி போனா அவரை யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது. அவருடைய அப்பா கிட்ட போய் சொன்னா ஆட்டுக்குட்டியை விட உன் உயிர் எனக்கு முக்கியம்பான்னு சொல்லுவார் இல்லையா? நீ ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தலன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். ஆனா அந்த வேலைக்கு அவர் அங்கு உண்மையா இருக்கிறாரு. அந்த சிங்கத்தோடு போராடுறதுக்கு அவர் அங்கு தேவனோடு உள்ள உறவு, அந்த விசுவாசத்தை அவருக்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கரடியோடு சண்டை போடுற அந்த விசுவாசத்தை அது கற்றுக் கொடுக்கிறது. அங்கு பலப்படுத்துகிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், அவரை பலப்படுத்துகிறார். அடுத்து கோலியாத் முன்னாடி அவரால் போய் என்ன செய்ய முடியுது, நிற்க முடியுது. இதே வழி நடத்துதல் தான் அவர் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரே நாள்ல உங்களால கோலியாத்திட்ட பேச முடியாம இருக்கலாம். ஆனா அவருடைய உறவுக்குள்ள நீங்க செல்ல செல்ல, அவருடைய வார்த்தைகளை நீங்க அறிந்து கொள்ள அதை நீங்க தியானிக்கின்ற இடத்துக்கு வரும் பொழுது நீங்க சிங்கத்தோடு சண்டை போடுற விசுவாசத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கரடி கூட சண்டை போடுற விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை பலப்படுத்துகிறத உங்களால பார்க்க முடியும். அடுத்து கோலியாத்து முன்னாடி உங்களால போய் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். நம்முடைய பாதைகளை அவர் செவ்வை பண்ணுகிறவராக இருக்கிறார். பாதையை நாம என்ன செய்ய முடியாது, ஜேசிபியை கொண்டு போய் வச்சு என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. செவ்வை பண்ணுகிறவர் அவர் ஒருவரே. வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லெச்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்.
அவருடைய உறவுக்குள்ள செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நம்மை பலப்படுத்துகிறாரா. அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது பாருங்க. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள். இந்த வசனம்லாம் நீங்க மனிதர்களை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதீங்க. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. நமக்கு ஒரே எதிராளி, அவன் பிசாசானவன். அவன் என்ன செஞ்சிருவானா? வெட்கி லட்சை அடைந்துருவான், அவன் இல்லாமல் போவான். நீங்க அவனை உங்களோட எதிரியா பாருங்க. தயவு செஞ்சு மனிதர்களை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நீங்க அந்த தேவ அன்பு, அந்த விசுவாசத்துல நீங்க செல்ல செல்ல உங்களுக்கு எதிராக இருக்கின்ற விஷயம் ஒன்று சரியாகும், இல்லை உங்க பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த பாதைகளை அவர் என்ன செஞ்சிருவாரு? செவ்வை செய்து விடுவார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நம்ம தேடி பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்மளை காக்கிறவர் மாத்திரம் இல்லை, நமக்கு தயவு செய்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்மை பலப்படுத்துகிறவராகவும் நமக்கு துணை நிற்கிறவராகவும் என்ன செய்கிறாரா? நிற்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நம்மளை எப்படி பலப்படுத்துறாரா? அந்த போரிடுகிறதற்கு தேவையான அந்த பலத்தை நமக்கு அவர் என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். விசுவாசம்ங்கிற பலம், தேவ அன்புங்கிற பலம், பொறுமைங்கிற பலம், கிறிஸ்துவை போல நம்மள அங்க என்ன செய்கிறார்? உருமாற்றுகிறார். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதுக்கு தான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்ம வாழ்வை சரி செய்வதற்காகவும் நம்ம மூலமாக ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. இருள் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள ஒளியாக இருக்க நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு நேராக நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக நம்மள அவர் என்ன செய்கிறாரா? மாற்றுகிறார். மலைகளை மிதிக்கிறதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்கிறாரா? பலப்படுத்துகிறார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா முன்னாடி பல பிரச்சனைகளை பார்த்தோம் இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு தேவன் கொடுத்த போர் திட்டம், நீ இத்தனை மனிதர்களை போருக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை? சொல்லலை. நீ பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லலை. இந்த வழியாக போ, அந்த வழியாக போன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை? சொல்லலை. உன்னை இந்த மாதிரி நீ மாற்றிக்கொள்னு அவர் சொல்லலை. அவர் கொடுத்த போர் திட்டம், இரவும் பகலும் என் வார்த்தையை நீ என்ன செய்யி? தியானி. ஏன்னா அந்த மக்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தேவனோட வேலை. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் மோசேயையும் ஆரோனுக்கும் விரோதமாகவும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமத்துல இருந்தே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணாகமத்துல அந்த தலைமையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் மோசே தனக்காக மக்களிடம் அவர் வழக்காட மாட்டார். அவர் போற இடம் என்னன்னா, அங்க உடன்படிக்கை பெட்டிக்கு நேரா ஆசரிப்பு கூடாரத்துல போய் முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி அவர் என்ன செய்வாரா? பார்ப்பார். பதில் அங்க கர்த்தரிடத்திலிருந்து மக்களுக்கு என்ன செய்யும்? போகும். தன்னுடைய தலைமையை குறித்து, தன்னுடைய பதவியை குறித்து மோசே மக்கள் கிட்ட தன்னோட தரப்பாக அவர் எந்த வாக்குவாதமும் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். ஏன்னா அதை பாதுகாக்கிறது, அதை சரி செய்யறது, அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது யாரோட வேலை? கர்த்தரோட வேலை. ஒரு வசனம்லாம் ரொம்ப அழகா இருந்தது. எண்ணாகமம் 18வது அதிகாரத்துல அங்க மோசே கிட்ட தேவன் சொல்வாரு, ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டது தான் ஆரோன். இன்னும் நிறைய பேர் அந்த ஆசாரிய பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆரோனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆரோனுடைய கோலும்
அவங்களுடைய கோல், எல்லா கோலையும் கொண்டு வந்து எங்க வை? ஆசரிப்பு கூடாரத்தில் வை. யாரோட கோல் துளிர்க்குதோ அவங்க தான் நான் தேர்ந்தெடுத்தவன். அதுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டாங்க? முறுமுறுக்க மாட்டாங்க. அதே போல மறுநாள் ஆரோனுடைய கோல் அங்கே துளிர்த்து வாதுமை என்ன செய்யுமா? முளைப்பித்து தான். அப்போ அவங்களுக்கு விரோதமாக வருகின்ற மக்கள் கூட்டத்தை மோசேயும் ஆரோனும் தங்களோட தரப்பு நியாயங்களை என்ன செய்யலை? சொல்லலை, வாக்குவாதம் பண்ணலை. எங்களோட ரைட்ஸ் இது, நாங்களா இங்கே வரலை, அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாருன்னு அவங்க என்ன செய்யலை? சொல்லலை. அந்த யுத்தத்தையும் அங்கே யாரே செய்கிறாரு? கர்த்தரே செய்கிறார். அதுபோல இந்த இஸ்ரவேல் மக்களை யோசுவாவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தேவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. மோசே மூலமாக அற்புதங்களை செய்த அதே தேவன் அதே அற்புதத்தை யோசுவா மூலமா அவர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். செங்கடலை பிரித்த தேவன் யோர்தானை என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். ராட்சசர்களை மேற்கொள்ள செய்ய வைக்க முடியும். அவருடைய வல்லமைக்கு முன்பாக இது ஒன்றுமே கிடையாது. அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, யோசுவாவோட சிந்தனை தான் அவருக்கு பிரச்சனை. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னோட வார்த்தையை இரவும் பகலும் நீ என்ன செய்ய? தியானி. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது யார் வழியை வாய்க்க பண்றாங்களா? நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுகிறோம். யோசுவா அவர் வழியை என்ன செய்கிறாரா? வாய்க்க பண்ணுகிறார். அந்த வல்லமை வெளிப்படுகிற இடத்துக்கு யோசுவா என்ன செய்கிறார்? செல்கிறார். நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அவர் நம்மை காத்து கொள்ளுகிறார், நமக்கு தயவு உண்டாக செய்கிறார், நமக்காக அவர் வழக்காடுகிறார், நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? மாற்றி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல அவர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தி நம்முடைய பாதைகளை செவ்வை செய்கிறார். நம்முடைய கால்கள் வலுவாத படிக்கு நம்முடைய பாதைகளை அகலமாக்குகிறாரா. குறுகலான பாதை என்ன செய்கிறாரா? அகலமாக்குகிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கால் எப்போ நடுங்கும்? பலம் இல்லாட்டி தான் என்ன செய்யும்? நடுங்கும். பிரச்சனையை பார்த்த உடனே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் வரும் நமக்கு, இல்லையா? அதுக்கு மத்தியில அந்த தள்ளாட்டத்தை நிறுத்தி நம்மை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த இடத்துக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னா, இரவும் பகலும் அவரது வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வழியை நாம் வாய்க்க செய்வோம். யோசுவா இப்படிதான் அதை பெற்றுக்கொண்டார். மோசே அப்படிதான் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ரஹாம் அப்படிதான் பெற்றுக்கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா அப்படிதான் பெற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா நீங்களும் நானும் எப்படிதான் பெற முடியும்? அப்படிதான் பெற முடியும். அவருடைய அன்புக்காக நம்ம கெஞ்சி மன்றாட தேவையில்லை. அந்த அன்பு நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது காத்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில செயல்படுறது காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபைக்காக நீங்க இறங்கி மன்றாட தேவையில்லை. கிருபை என்றைக்கோ இறங்கி கீழே என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. அவர் விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலையை தூக்கி அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். மீட்புக்காக நான் அழுது மன்றாட தேவையில்லை. மீட்பு என்றோ எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதை அறிந்து கொள்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய ஆண்டுல அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நான் தியானிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை மட்டும் நாம எடுப்போம். இத்தனை வல்லமைகளையும் இத்தனை கிருபையையும் அவருடைய பாதுகாப்பையும் நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற மக்களோட வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. படுகுழியில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து மீட்டு எடுத்தீரே அப்பா. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் உம்மை முதலில் அன்பு செய்யவில்லை, நீர் எங்களை அன்பு செய்தீர். உம்முடைய அன்பின் கயிறுகளால்
எங்களை கட்டி இழுத்திருக்கிறீரப்பா. உலகத்தின் பின்பாக சென்ற எங்களை, உம்மை அறியாமல் உமக்கு எதிரியாக நின்ற எங்களை உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறீர். உம்மை அறிய செய்தீர். உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாவீது ராஜா சொன்னது போல உம்மை தெய்வமாக பெற்ற நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். எங்களை காக்கிற நீர் கண் உறங்குவதில்லை, நீர் அயர்ந்து போவது இல்லை, நீர் சோர்ந்து போவது இல்லை, நீர் இழைப்படைவது இல்லை. இதை நீ அறியாயோ? உன் புத்திக்கு இது எட்டவில்லையா என்று உம்முடைய வார்த்தை கேட்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உடைய அன்பின் ஆழத்துக்காக, உடைய அன்பின் அகலத்துக்காக, உடைய அன்பின் உயரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. உடைய ஆலோசனைகள், எத்தனை எத்தனை ஆலோசனைகள் எங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்திருக்கிறது. உடைய கிருபை காருண்யம் என்னும் கேடகம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் காலை தோறும் உம்முடைய புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்கள் கால்களை நீர் தள்ளாட விடவில்லை. எங்கள் கால்களை நீர் மான் கால்களாக்குகிறீர். உயரமான ஸ்தலங்களில் எங்களை நீர் நிறுத்த பண்ணுகிறீர். கண்மலையின் மேல் எங்களை நிறுத்துகிறீர். எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை எங்களோடு சமாதானமாக போகும்படி பண்ணுகிறீர். எங்கள் பாதைகளை செவ்வையாக்கி நாங்கள் நடக்கும் பாதைதனை நீர் அகலமாக்குகிறீர். உம்முடைய வாழ்வு அதை செய்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்றவரே உமக்கு நன்றி அப்பா. கண்ணின் கருவிழி போல எங்களை வைத்திருக்கிறீரே அப்பா. ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்து கொண்டு செல்கிறீரே ராஜா. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஆத்துமாவை நீர் காப்பாற்றுகிறீர், அதை தேற்றுகிறீர், அதை மீட்டு எடுக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தினால் அதை நிரப்ப வல்லவராயிருக்கிறீர். தேவ சமாதானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். எதை சொல்லி நாங்கள் நன்றி சொல்வதப்பா? நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ, என்ன கேள்விகளோடு வந்தாங்களோ, அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட உனக்குள் இருக்கிறேன். உன்னை காக்கும் படிக்கு, உனக்கு தயவு செய்யும் படிக்கு, உன்னை போஷிக்கும் படிக்கு, உன் பாதைகளை செவ்வை பண்ணும் படிக்கு, உன்னை இயேசு கிறிஸ்துவை போல் மாற்றும் படிக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. இந்த புதிய வருடத்தை காண கிருபை செய்தீரே அப்பா. இம்மட்டும் சுகம், ஜீவன், பலன் கொடுத்து வழி நடத்தி வந்தீரே அப்பா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி, உடைய வார்த்தைக்காக நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைக்காக, எங்களை பலப்படுத்துகின்ற வார்த்தைக்காக, எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கின்ற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறீரே அப்பா. நன்றி 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 அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரது தேவைகளையும் நீர் சந்தித்ததற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். கோடா கோடியாக பெருகுவீர்களாக. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை காத்து உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.